ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை மோரும் தண்ணியும் கலந்ததில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற பொருளை போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி காரத்துக்கு நான் வேறு எதுவுமே போடலை. இது கூடவே வாழைப்பூவையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சம் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போடாமல் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆனால் கொஞ்சமாக போட்டேன். விசில் விட்டு எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னே தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு துவரம்பருப்பு போடலை, பாசிப்பருப்பு போடலை, எதுவுமே போடலை. கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிருந்தேன். இது புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளிக்குழம்புக்கு. இதுக்கு குழம்புத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி ப்ளெயின் புளிக்குழம்பு தான். சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருந்தேன், பூண்டு கூடையும் போடலை. கையில் பிசைஞ்சால் எரியும்னு நினச்சிங்கன்னா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இருந்த சின்ன வெங்காயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கினோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை விட்டுறலாம். அது பாதி குக் ஆனோன்னே தேங்காய் வேறு எதுவுமே போடலை, தேங்காயும் தண்ணியும் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த குழம்புல போட்டுட்டேன். தேங்காய் போடாமல் ரொம்ப சுண்ட வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்குறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் இருந்ததுனால தேங்காயும் தண்ணியும் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் காரசாரமாக இருக்கணுமேங்கிறதுக்காக நான் வெல்லம் போடலை. வெல்லம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். குழம்பும் நல்லா திக்காக ரெடியாகி வந்துருச்சு. இது மீதி இருந்தாலும் எடுத்து வச்சுருந்தோம்னா அடுத்த நாள் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை வேக வச்சுட்டேன். சாதமும் வெந்து வந்துருச்சு. இன்றைக்கி லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.